Taste the Daily. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புதிய டாஸ்மாக் கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் பொதுமக்களுடன் சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டார். வெள்ளப்பள்ளம் கிராம தார் சாலை பகுதியில் டாஸ்மாக் கடை உள்ள நிலையில் அங்கிருந்து 300 மீட்டர் தூரத்தில் புதிய டாஸ்மாக் கடை திறப்பதற்கான ஏற்பாடு நடைபெற்றது. இதனை கண்டித்து கடையின் முன் குவிந்த பொதுமக்களை விடிய அரசின் ஏவல் துறையினர் தடுத்து நிறுத்தினர். சம்பவ இடத்திற்கு சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் பொதுமக்களுடன் சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் டாஸ்மாக் மேலாளர் மேலதிகாரிகளுடன் விரைவில் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் அதுவரை கடை திறக்கப்படாதென உறுதியளித்தார். ஸ்டாலின் அரசின் திமுக உடன்பிறப்புகள் டாஸ்மாக் கடையை திறந்து இளைஞர்களை சீரழிக்க முயல்வது பொதுமக்கள் பலரையும் வேதனைப்படுத்தியுள்ளது. ஒரு ஊராட்சியில் ஒரு வருவாய் கிராமத்தில் ஒரு கடை இருக்கிறது. அந்த கடையே எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிற போது மற்றும் ஒரு கடையை பழைய கடைக்கு 300 முதல் 350 மீட்டர் தூரத்தில் மற்றொரு கடையை திறக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்திருக்கிறது என்பது தெரியப்படுத்தப்பட வேண்டும். இந்த இடத்தில் கடை திறக்கப்படுகிற இடத்தில் மாதத்திற்கு ஒரு 5-6 விபத்து குறைந்தது நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கடைகளை திமுகவினருக்கு கொடுப்பதற்காக கடையை காலி செய்ய உத்தரவிட்ட மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் குத்தகை அடிப்படையில் உணவகங்கள், தேநீர் கடைகள் ஆகிய கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த கடைகளை திடீரென எந்த காரணமும் கூறாமல் மாவட்ட நிர்வாகம் காலி செய்ய கடிதம் அனுப்பியுள்ளது. இதை கண்டித்தும் ஆளும் திமுகவினருக்கு கடையை ஒதுக்கீடு செய்ய முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுகவினர் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து அராஜக போக்கில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திடீரென்று உத்தரவு போட்டு கேண்டீனை காலி செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறாரு. இது மக்களுக்கும் அரசு ஊழியருக்கும் எதிரான ஒரு செயல்பாடு. இந்த இடத்தை காலி செய்யக்கூடிய உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் யார் இருக்குன்னா பொதுப்பணித்துறைக்கு தான் இருக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அல்ல. இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த புரிந்து கொண்டார் என்பதை தெரியல. ஏற்கனவே போலீஸ் கேண்டீனை நீதித்துறை கேண்டீனில் அகற்றுவதற்கு கோர்ட்டுக்கு போய் அது தடையான என்பது இன்னைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய போக்கை மாற்றிக்கொண்டு இந்த கேண்டீன் தொடர்வதற்கு செயல்பட வேண்டும்.